வெல்கம் டு சாய்தேவ் அக்ஷரா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட எனக்கு ஹிந்தியே தெரியாது, இங்கிலீஷே தெரியாது அப்படின்னா கூட இந்த வீடியோவோட எண்டில் ஏதோ சம்திங் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அது என்னலாம் அப்படிங்கிறத முக்கியமான வார்த்தைகளை மட்டும், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகளை மட்டும் இங்கே நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போ ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேச ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? வணக்கம் அப்படின்னு சொல்லி தானே தமிழில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அதுக்கு இங்கிலீஷில் ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ஹிந்தியில் நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வணக்கம், ஹலோ, நமஸ்தே அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போது நம்ம அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை ஏற்படுத்தும். இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, சரி சரி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, இங்கிலீஷில் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? டீக் ஹே அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, அது நமக்கு சரின்னு படுது, ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எஸ் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஹா ஹா அப்படின்னு சொல்லணும். இதையே நம்ம மரியாதையாக சொல்லணும் அப்படின்னா ஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜி அப்படின்றது மரியாதையாக நம்ம பேசுகிறதுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அதே இது இப்போ ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் நோ 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 அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? நஹி நஹி அப்படின்னு சொல்லலாம். நஹி அப்படின்னா இல்லை, நோ அப்படின்னு அர்த்தம். இதே இது மரியாதையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி தான், ஜி ஆட் பண்ணிக்கிட்டால் நஹி ஜி இல்லைங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தமாகும். இப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஏதோ கேட்குறாங்க, அதை பற்றி நமக்கு தெரியாது. அப்போ நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் நோ. இதே இது ஹிந்தியில் பத்தா நஹி அப்படின்னு சொல்லலாம். இதே இது எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில் முஜே பத்தா நஹி. முஜே அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறத முஜே பத்தா நஹின்னு சொல்லலாம். இப்போது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்களா, அப்போ நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நத்திங் அப்படின்னு சொல்லலாம். நத்திங். இதே இது ஹிந்தியில் குச் நஹி அப்படின்னு சொல்லுவோம். இது எந்தெந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம்? உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க, குச் நஹி சொல்லலாம். அப்புறம் உனக்கு என்ன ஆச்சு, அப்புறம் அங்கே என்ன இருக்குது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் குச் நஹி அப்படிங்கிறத தாராளமாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னு நம்ம தமிழில் கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கே நல்லாவே தெரியும், வாட் அப்படின்னு கேட்போம். அதே இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? கியா அப்படின்னா என்ன? கியா ஹே அப்படின்னு கேட்கணும். கியா ஹே அப்படின்னா முழுமையான ஒரு சென்டென்ஸாக இருக்கிற மாதிரி ஆகும். இப்போ நம்ம பஸ்லையோ இல்லை கார்லேயோ போயிட்டுருக்கோம், தூரமாக ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் தேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தேட் அப்படிங்கிறது தூரமாக இருக்கிற ஒரே ஒரு பொருளை பற்றி நம்ம கேட்கும்போது தேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதே இது ஹிந்தியில் ஓ கியா ஹே அப்படின்னு கேட்கலாம். யார் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கே தெரியும், ஹூ அப்படின்னா யார். அதே இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கௌன் ஹே. இதுவே அது யார் அப்படின்னு தூரமாக நிற்கிற ஒருத்தவங்களை பற்றி நம்ம கேட்குறப்ப அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பொதுவாக ஹூ இஸ் தேட் அப்படின்னு கேட்கலாம். அதே இது ஒரு ஃபீமேலாக இருந்தாங்க, ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஹூ இஸ் ஷீ அப்படின்னு கேட்கலாம். அதுவே ஒரு ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஹூ இஸ் ஹீ அப்படின்னு கேட்கலாம். இதே இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? வோ கோன் ஹே. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஓ கோன் ஹே அப்படின்னு தான் கேட்கணும். இது ரொம்ப முக்கியமான வேர்டுங்க. வேண்டும் அப்படின்னா இங்கிலீஷில் நீட் இல்லைன்னா வாண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதே இது ஹிந்தியில் அப்படின்னா சாஹியே அப்படின்னா வேணும் அப்படின்னு அர்த்தம். இதே இது என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வாட் அப்படின்னா வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில். இதே இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? வாட் அப்படின்னா கியா அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கியா சாஹியே அப்படின்னு கேட்கலாம். இப்போ சப்போஸ் நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் வாட்டர்னு சொல்லிக்கலாம், ஐ நீட் வாட்டர் அப்படின்னு கேட்டுக்கலாம். இதே இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? பானி சாஹியே அப்படின்னு கேட்கணும். இதில் எந்த பொருள் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹிந்தியில் தான் தெரியணும், இங்கிலீஷில் தான் தெரியணும் அப்படின்றது இல்லை.
ஐ வாண்ட் சாக்லேட், ஐ வாண்ட் டீ, ஐ வாண்ட் சம்திங் எதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதே ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா டீ சாகியே, சாக்லேட் சாகியே. இதே இது வேணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்போம்ல, அதுக்கு எப்படி கேட்கணும்? இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா டு யூ வாண்ட், உனக்கு வேணுமா, டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கணும். இதே இது ஹிந்தியில் கேட்கணும் அப்படின்னா சாஹியே கியா, சாஹியே கியா அப்படின்னு கேட்கணும். கியா சாஹியே அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். சாஹியே கியா, சாஹியே கியா அப்படின்னா வேண்டுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வேணும் அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எஸ் ஐ வாண்ட்னு சொல்லலாம், எஸ் ஐ நீட் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஹா சாஹியே, ஹா சாஹியே. ஹா அப்படின்னா எஸ், சாஹியே அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த திங்ஸ் நமக்கு வேண்டாம், எனக்கு அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டோன்ட் வாண்ட், ஐ டோன்ட் வாண்ட், ஐ டோன்ட் நீட் அப்படின்னு சொல்லலாம். இதே ஹிந்தியில் நஹி சாஹியே, நஹினா நோ, வேண்டாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நன்றி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தன்யவாத், தன்யவாத் அப்படின்னு சொல்லணும். இதே ரொம்ப எமர்ஜென்சி பீரியடில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப நன்றி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பகுத் தன்யவாத். பகுத் அப்படின்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். பகுத் தன்யவாத் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் வேகமாக அப்படின்னா வேகமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஃபாஸ்ட், குயிக் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே ஹிந்தியில் ஜல்தி ஜல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஜல்தி ஜல்தி அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னா ஃபாஸ்ட், வேகமாக அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வேகமாக வச்சு ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாமா? வேகமாக செய் அப்படின்னா ஹரி அப், ஹரி அப் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இதே ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா ஜல்தி கரோ, ஜல்தி கரோ. கரோ அப்படின்னா செய் அப்படின்றது, டூ அப்படின்ற மீனிங் வந்து வரும். ஜல்தி கரோ அப்படின்னா வேகமாக செய். இதே வேகமாக சாப்பிடு, ஈட் குயிக்லி, ஈட் குயிக்லி அப்படின்னு சொல்லுவோம். இதே ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? ஜல்தி காவோ, ஜல்தி காவோ. கா அப்படின்னா சாப்பிட்றது. அதே வேகமாக படி, வேகமாக படி அப்படின்னா ரீட் குயிக்லி, ரீட் குயிக்லி. இதே ஹிந்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்தி படோ, ஜல்தி படோ அப்படின்னு சொல்லுவோம். வேகமாக போ அப்படின்னா கோ ஃபாஸ்ட், கோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஹிந்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்தி ஜாவோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.